தேங்காயை ஒரு தலையோடு ஒப்பிடுவார்கள். அதனாலதான் இதுல கண்ணு இருக்கு அப்படிங்கிறத வச்சிருப்பா. கண்ணு மூடிங்கிறத வச்சிருப்பா தெரியுமா? கண்ணு மூடியதான் பிரசாதமா வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. அதிலே கண்கள் என்பது இருக்கிறது. தலையில இருக்கக்கூடிய கூட நார்ன்னு சொல்ல மாட்டா, அதை குடுமிங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பா. ஏன்னு சொன்னா அது குடுமினா நம்முடைய தலை தானே, மனிதனுடைய தலையாகவே அதனை உருவகப்படுத்தி இருப்பார்கள். அதான் அர்ச்சனைக்காக ஒரு தேங்காய் உடைக்கிறோம், வீட்டுல ஒரு பூஜைக்காக ஒரு தேங்காய் உடைக்கிறோம், அவ்வளவு ஏன் வீட்டுல ஒரு சட்னிக்காக தேங்காய் உடைக்கிறோம்னு கூட வச்சுக்குமே. இது அனைத்துமே பெண்கள் தாராளமாக செய்யலாம். பொதுவாக தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிறது பெண்களும் செய்யலாம். ஆனால் சிதறு தேங்காய் என்று வரும் பொழுது ஒரு பெண்ணானவள் தனிப்பட்ட முறையிலே ஒரு பிரார்த்தனையை வைத்திருக்கிறாள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் சிதறு தேங்காயை உடைக்கலாமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஒரு சிதறு தேங்காயை உடைக்கிறோம், இது ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒரு தேங்காய் உடைத்தல், சிதறு தேங்காய் உடைத்தல், இதை இரண்டா பிரிச்சு பார்த்தோமே. ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கோவில்ல அர்ச்சனை அப்படின்னு வந்தாலே தேங்காய் தான் உடைப்போம். கோவில்லே ஆகட்டும், நம்ம வீட்டு ஏதோ ஒரு பூஜை ஆகட்டும், எல்லா இடத்திலையுமே தேங்காயை தான் உடைக்கிறோம். தேங்காய் உடைச்சிட்டு அந்த குடுமியை பிச்சு போடு அப்படின்னு சொல்றா இல்லையா? இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய ஆணவம் அகம்பாவம் அத்தனையும் அழிய வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் அவன் குடுமி என்ன, அவன் பெரிய குடும்பியா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? அந்த குடுமியே பிச்சு போடுன்னு சொல்லுவா. அப்ப என்ன ஆறது? என்னுடைய கர்வம் முழுக்க அழிந்து விட்டது, உனக்கு முன்னால் நான் எதுவுமே இல்லை, நான் அந்த சமநிலையிலே இருக்கிறேன், உன்னிடத்திலே நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்பதன் வெளிப்பாடுதான் இந்த தேங்காயை உடைப்பது. தேங்காயை ஒரு தலையோடு ஒப்பிடுவார்கள். அதனாலதான் இதுல கண்ணு இருக்கு அப்படிங்கிறத வச்சிருப்பா. கண்ணு மூடிங்கிறத வச்சிருப்பா தெரியுமா? கண்ணு மூடியதான் பிரசாதமா வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. அதிலே கண்கள் என்பது இருக்கிறது. தலையில இருக்கக்கூடிய கூட நார்ன்னு சொல்ல மாட்டா, அதை குடுமிங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பா. ஏன்னு சொன்னா அது குடுமினா நம்முடைய தலை தானே, மனிதனுடைய தலையாகவே அதனை உருவகப்படுத்தி இருப்பார்கள். அந்த தேங்காயை இறைவனுடைய சன்னதியிலே உடைப்பதன் மூலமாக என்னுடைய தலை கணம் என்பது நீங்குகிறது. நான் என்கின்ற அகந்தையானது என்னை விட்டு நீங்க விட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையைத்தான், காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் என்னை விட்டு விலகிவிட வேண்டும், நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த கர்வம், அந்த ஆணவம் என்பது அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் தேங்காயை உடைக்கிறோம். இது தேங்காய் உடைக்கிறதுங்கிறது ஒரு பாற்றம். அதே நேரத்தில் சிதறு தேங்காய் உடைத்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது எதற்காகன்னு சொன்னா, என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும், என்னை நோக்கி வரக்கூடிய எதிர்மறை சக்திகள் காணாமல் போக வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் பொடி பொடியாக ஓடிவிட வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் இப்படி தவிடு பொடியாகி விட வேண்டும் என்பது அந்த ஒரு பிரார்த்தனையை வச்சுதான் என்ன பண்ணுவான்னா, எங்கேயோ ஒரு ஊருக்கு கிளம்புறோம்னு சொன்னா கூட அந்த ஊர் பிரயாணமானது தடையில்லாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும், வழியிலே ஏதேனும் தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கள் அனைத்தும் சிதறி ஓடிவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துத்தான் சிதறு தேங்காயை உடைப்பார்கள். இது போக திருஷ்டி சுத்தி உடைப்பா தெரியுமா? அந்த திருஷ்டி என்பது நீங்க வேண்டும், அந்த திருஷ்டி தோஷம் என்பது நீங்க வேண்டும் என்பதற்காக அது மேல ஒரு கற்பூரத்தை வச்சு அதை 3 சுத்து சுத்தி, இப்படி 3 சுத்து, இப்படி 3 சுத்து, மேலிருந்து 3 சுத்தி கீழே இறக்கி திருஷ்டியை இறக்கி அதை கொண்டு போய் உடைப்பார்கள். இதுவும் சிதறு தேங்காய் வடிவிலே தான், அந்த ஒரு பாட்டுல தான் வர்றது. இப்போ பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஆணவத்தை அழிப்பதுன்னு சொன்னோம் இல்லையா, தான் என்கின்ற அகந்தையை அழிப்பதுன்னு சொல்றோம் இல்லையா? அதான் அர்ச்சனைக்காக ஒரு தேங்காய் உடைக்கிறோம், வீட்டுல ஒரு பூஜைக்காக ஒரு தேங்காய் உடைக்கிறோம், அவ்வளவு ஏன் வீட்டுல ஒரு சட்னிக்காக தேங்காய் உடைக்கிறோம்னு கூட வச்சுக்குமே. இது அனைத்துமே பெண்கள் தாராளமாக செய்யலாம். பொதுவாக தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிறது பெண்களும் செய்யலாம். ஆனால் சிதறு தேங்காய் என்று வரும் பொழுது ஒரு பெண்ணானவள் தனிப்பட்ட முறையிலே ஒரு பிரார்த்தனையை வைத்திருக்கிறாள். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோமே, நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ண போறேன், அந்த இன்டர்வியூ எனக்கு சக்சஸ் ஆகணும், ஆனா வழியில எனக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் அவ எனக்கு பிரச்சனை பண்றா, நான் நேத்தே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன், ஆனா அங்க பார்த்தோம்னா 2 பேர் என்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, அவர்களால் எனக்கு ஒரு சில தடைகள்ங்கிறது வரும் போல இருக்கு, அந்த தடைகள் ஏதுமின்றி அந்த பணியிலே நான் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறான்னு சொன்னா, அதற்காக அந்த பெண்ணே அந்த சிதறு தேங்காயையும் உடைக்கலாம், அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிவிடும் அந்த சிதறு தேங்காயின் மூலமாக. ஆனால் அதே நேரத்திலே ஒரு திருஷ்டி தோஷம் போக்குவதற்காக நான் ஒரு சிதறு தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னா அதை நிச்சயமாக பெண்கள் உடைக்க கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரு திருஷ்டி தோஷம் அப்படின்னு சொன்னா அங்கே எதிர்மறை சக்திகளானது குவிந்திருக்கும்.
பெண்களும் திருஷ்டி சுத்தி போடலாம். ஆனா பெண்கள் எப்படி திருஷ்டி சுத்தி போடணும்னு சொல்லியிருக்கா? பெண்கள் தான் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லியிருப்பா தெரியுமா? அந்த ஆரத்தி எடுக்கும் போது ஆலங்கரைச்சு சுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. 3 பொண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லுவா. இன்னும் அந்த அண்ணன் சமுதாயத்தெல்லாம் பார்த்தோம்னா 2 பெண்கள் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் நின்று அந்த ஆரத்தியை எடுப்பார்கள். இல்ல கற்பூரத்தை வச்சு கூட எடுத்து அதை பெண்கள் மட்டும்தான் எடுப்பார்கள். ஆண்கள் அந்த ஆரத்தியை சுத்துவதில்லை. இந்த ஆரத்தி என்பது கூட இந்த ஆலங்கரைச்சி எடுக்கிறதுன்னு சொல்றா இல்லையா, அது கூட பார்த்தோம்னா திருஷ்டி சுத்துவதுதான். அது திருஷ்டியினுடைய வெளிப்பாடுதான். அதே மாதிரி ஒரு உப்பு சுத்தி போடுறது, ஒரு மிளகா சுத்தி போடுறது, இதெல்லாம் வீட்டுல பெண்கள் தான் செய்து கொண்டிருப்பார்கள். கற்பூரத்தை சுத்தி கூட கொண்டு போய் வாசல்ல வச்சு ஏத்தி விடுவா, ஒரு கொட்டாங்குச்சியில வச்சு கூட ஏத்தி விடுவா. இந்த மாதிரி திருஷ்டி சுத்தி போடுறதெல்லாம் பெண்கள் செய்யலாம். ஆனால் சிதறு தேங்காய்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயானது உடைபடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் சிதறி ஓடுமாம். அப்படி ஓடும் பொழுது எங்கே புகுந்துக்கலாம்னு சொல்லிதான் அது பார்க்குமா. அது ஒரு எளிமையான ஒரு இடம் இருந்தா அங்க போய் புகுந்துக்கலாம், வலு குறைந்த ஒரு இடம் இருந்தா போய் புகுந்துக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ண அப்படி பார்த்துட்டே இருக்குமா. அப்பொழுது இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவர்கள் மனதளவிலே எளிமையானவர்களைத்தானே இருப்பார்கள். மிகவும் ரொம்ப சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இந்த பெண்கள்கிட்ட இருக்கும் தானே. இவர்கள் வலு குறைந்தவர்கள் என்பதால் இவர்களுடைய உடம்புல போய் ஏறிக்குமா அந்த திருஷ்டி தோஷம்ங்கிறது. அதனாலதான் இந்த திருஷ்டி சுத்தி உடைக்கிற தேங்காயை மட்டும், திருஷ்டி சுத்தி உடைக்கக்கூடிய அந்த சிதறு தேங்காயை மட்டும் பெண்கள் உடைக்க கூடாது. மற்றபடி இறைவனுக்கு வேண்டுதலுக்காக தேங்காயை உடைக்கும் பொழுது அந்த வெறுமனே ஒரு அர்ச்சனைக்காக தேங்காயை உடைக்கும் போது அதை பெண்கள் உடைக்கலாம். தங்களுடைய தனிப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக, தனக்கு ஏதோ ஒன்று தேவை, அங்கிருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் விலக வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணானவள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்காக அவள் அந்த சிதறு தேங்காயை உடைக்கலாம். ஆனால் திருஷ்டிக்காக ஒரு தேங்காய் உடைக்கப்படும் பொழுது, அந்த சிதறு தேங்காயாக உடைக்கப்படும் பொழுது அதை நிச்சயமாக பெண்கள் உடைக்க கூடாது. ஆண்கள் தான் உடைக்க வேண்டும். அது திருஷ்டி தேங்காயாக இருந்தாலும் சரி, அல்லது திருஷ்டி சுத்தி போடக்கூடிய எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, அல்லது திருஷ்டி சுத்தி போடக்கூடிய ஒரு பூசணிக்காயை சுற்றி உடைத்தாலும் சரி, இது அனைத்தையுமே ஆண்கள் தான் செய்ய வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.